நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆஸ்ட்ரோ டிப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் ராகு கேது கிரகத்தை பற்றி தான். ஆனால் வித்தியாசமான முறையில் நாம் பார்க்க போகிறோம். ராகுவும் கேதுவும் இந்த இரண்டு கிரகங்களும் நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தும் அல்லது எப்போவாவது உபயோகப்படுத்தும் கற்களிலும் இடம் பிடித்திருக்கிறது. கற்கள் என்றால் நாம் சில வேலைகளுக்காக கருங்கல்லை உபயோகிப்போம், சில வேலைகளுக்காக துருக்கல்லையும் நாம் உபயோகிப்போம். அப்படி இல்லை என்றாலும் ஒரு இடத்தில் கருங்கல் காணப்படுகிறது என்றால் அங்கு ராகுவின் ஆதிக்கம் இருக்கிறது என்றும், துருக்கல் காணப்படுகிறது என்றால் அங்கு கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நாம் காணலாம் அல்லது அறியலாம். இப்படி இந்த கற்களிலும் சில விதமான விவரங்கள் ஒளிந்திருக்கின்றன. அது என்ன என்று பார்த்தால், கல் என்றால் உயிரற்ற ஜடப்பொருள் என்று நினைக்கிறோம். கல்லுக்கும் உயிர் உண்டு என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபுராணத்தில் ஓரறிவு கொண்ட புல், பூண்டு முதலிய பிறவிகளை எடுத்து அயர்ந்து விட்டதாக சொல்லும் பொழுது கல்லாகவும் பிறந்ததாக குறிப்பிடுகிறார். கல்லிலும் 3 வித ஜாதிகள் உண்டு என்கிறது சிற்பசாஸ்திரம். கல்லில் எழும் ஒளியை பொறுத்தே ஆண் பெண் இரண்டுமல்லாது என 3ஆக பிரிப்பார். கல்லில் ஒரு வித சப்தம் விழும். அதாவது நாம் தட்டும் பொழுது கல்லை தட்டினால் அதில் ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தத்தில் கூட வித்தியாசம் உண்டு. அந்த சப்தத்தில் ஆண் சப்தம், பெண் சப்தம், அலி சப்தம் என்று பிரிப்பார்கள். அப்படி தட்டும் பொழுது கல்லை எடுத்து, ஒரு துருக்கல்லாகட்டும் அல்லது கருங்கல்லாகட்டும், அந்த கல்லை எடுத்து நாம் ஒலி எழுப்பினோம் என்றால் அதில் மெல்லிய ஓசை எழுப்புவது பெண்கள். அதேபோல் கனமான மணி ஓசை போல் ஒலி எழுப்பினால் அந்த கல் ஆண்கள். அதேபோல் தட்டினாலும் எந்தவித ஒலியையும் எழுப்பாதது அலிகள். இந்த கற்கள் தூங்கும் நேரம், விழிக்கும் நேரம் கூட இருப்பதாக வாஸ்து நூல்கள் கூறுகின்றன. தஞ்சாவூர் நந்தி, சுஜீந்திரம் ஆஞ்சநேயர் சிலைகள் இப்பொழுதும் உயிரோட்டத்துடன் உள்ளதை நம்மால் உணர முடியும். இந்த கற்களை, அதாவது தஞ்சாவூர் நந்தி, அதேபோல் சுஜீந்திர ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களை செய்த கற்களை நாம் போய் தட்டி பார்த்தால் அதில் உயிரோட்டம் உள்ளதை நம்மால் உணர முடியும். எனவே இந்த விவரத்திலும் நமக்கு ராகு கேது, நாம் இன்று பார்த்த விஷயத்திலும் நமக்கு ராகு கேது கிரகங்கள் இடம் பிடித்திருக்கிறது. எப்படி என்றால், நாம் சில வேலைகளில் அன்றாட வேலைகளை செய்யும் பொழுதோ அல்லது அன்றாட வேலைக்காகவோ நமக்கு கருங்கல்லும் துருக்கல்லும் தேவைப்படலாம். அந்த உபயோகிக்கும் நபர்களை கேட்டால் தெரியும் கருங்கல் எதற்கு உபயோகிக்கிறோம், துருக்கல் எதற்கு உபயோகிக்கிறோம் என்று. ஏனென்றால் ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல ஒவ்வொரு பொருளும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு உபயோகமாகவே இருக்கிறது. எனவே இந்த கருங்கல்லில் ராகுவும் அதேபோல் துருக்கல்லில் கேதுவும் இடம் பிடித்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே இந்த ஆஸ்ட்ரோ டிப் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.